இதை நிச்சயமா நாங்கள் எதிர்பார்த்துதான் ப்ரோ, எல்லாமே எதிர்பார்த்தது தான். கருத்து கணிப்பு முன்னாடியே சொன்னாங்க தாவேக்க வந்துட்டு 120 சீட்டை பிடிக்கும் அப்படின்னு. அதுமாரி நினைச்ச மாதிரி தான் நடந்தது. எல்லாரும் எங்களை வந்து தற்கூரின்னு சொன்னாங்க. அவங்களுக்கெல்லாம் நாங்கள் சொல்றோம் தற்கூரி இல்லை, நாங்கள்லாம் சிங்கக்குட்டி. எங்கள் விஜய் அண்ணனை வந்து நாங்கள் அரியாசனை ஏற்றிட்டோம். இதுக்கப்புறம் வந்து ஆட்சி மாற்ற தான் பார்ப்பீங்க. தமிழ்நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு மாறிடுச்சு. வாகை சூடு வரலாறு திரும்புன்னு சொன்னாரு, அதே மாதிரி திரும்பிச்சு ப்ரோ. ஓகே ப்ரோ. ப்ரோ இப்போ வந்து முக்கியமான தொகுதிகளாக இருக்கிறது குளத்தூர் சேப்பாக்க தொகுதிகள். ஆனால் அங்கேயே வந்து தாவேக்கா தான் முன்னிலையில் இருக்காங்க. ஸோ முதல்வர் துணை முதல்வராக இருந்தவங்க இந்த தொகுதி இருந்தாங்க தொகுதி தான். முதல்வர் தொகுதி துணை முதல்வர் தொகுதி தான். மக்களுக்கு நல்லது பண்ணியிருந்தா ஏன் ப்ரோ அவங்க இப்படி பண்ண போறாங்க? எதுவுமே பண்ணல. இல்லை ஏன் தொகுதினா எங்க வீடை நான் ஒழுங்கா பார்த்தா தானே என் நாடு நடந்தா இருக்கும். வீட்டே ஒழுங்கா பார்க்கல, அப்புறம் எப்படி நாடு இருக்கும்? அதே மாதிரி தான் அவங்க தொகுதியை பார்த்துருந்தாங்கன்னா அவங்க நேரம் போட்டுருப்பாங்க. மக்களோட கோவத்தோட வெளிப்பாடு தான் ப்ரோ இது. இது வந்துட்டு அது வந்து அவங்களோட பர்சனல். என் லைஃப்லயும் ஒரு பர்சனல் இருக்கும், எல்லார் வீட்லயும் ஒரு பர்சனல் இருக்கும். பர்சனல் விஷயத்துக்கும் ஒரு நாட்டுக்கு நல்லது செய்யற விஷயத்துக்கும் ஒண்ணு சேர்க்க முடியாது. வீடை பார்க்காதவன் நாடை எப்படி பார்க்க போறான்னு சொன்னீங்க. நாடை பார்க்காதனால தான் இவ்வளவு பேர் கோடி பேர் லட்சக்கணக்கான கோடி பேர் ஓட்டை போட்டு அவர் ஜெயிக்க வச்சு முன்னிலையில கொண்டு வந்திருக்காங்க. இதுலயே அதோட ரிசல்ட் தெரிஞ்சு போகுது. வீடை பார்க்கறவனா எப்படி நாடை பார்க்க போறான்னு இனி வரப்போற எல்லா காலத்திலும் இந்த நாடு முழுவதும் பேசும். எதிர்கட்சியே எங்க கட்சியை பத்தி நல்லபடியா பேசுற அளவுக்கு இந்த கட்சி ஒரு ஃபர்ஸ்ட் நம்பர் 1 வந்து நிற்கும். இந்த கூட்டம் ஓட்டா மாறாதான்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் இப்போ வந்து இந்த ரிசல்ட் தான் ப்ரோ பதில். எங்களோட இந்த ஒரு எண்ணிக்கையும் ஒவ்வொரு விஷயமும் இந்த நாட்டை எப்படி ஆள போகுதுன்றதை வந்து காட்ட போகுது இந்த கூட்டம். ப்ரோ ஒன்னும் இல்ல ப்ரோ, அடுத்து ஜனநாயக டைட்டில் வரும் ப்ரோ. அந்த ஜனநாயக டைட்டில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அண்ணான்னு ஒரு டைட்டில் வரும். அந்த டைட்டிலை பார்க்கறதுக்காக வெறியா இருக்கிறோம் ப்ரோ. இதுக்கப்புறம் அந்த டைட்டில பாக்குறப்போ ஒரு பூஸ்பாமா இருக்கும் ப்ரோ. நல்லதுதான் ப்ரோ, இது நல்லதுதான். இது ரொம்ப ரொம்ப நல்லது ப்ரோ. டைட்டில் மாறுதுல ப்ரோ. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இருந்ததை விட முதலமைச்சர் ஜோசப் விஜய்னு வர்றது எவ்வளவு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நாங்க வந்து சோயனல் தொகுதியிலேருந்து கோயிலாம்பாக்கத்துலேருந்து வரோம். எங்கள் தளபதி தான் ஜெயிப்பாரு நாங்கள் நினைச்சோம். வந்து ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சு இனிமேல் மக்களுக்கு எல்லாம் நல்ல பாதுகாப்பு செய்வார். பெண்களுக்கு நல்ல பாதுகாப்போடு ஆட்சி அமைப்பார். ஓகேங்களா? இந்த ஆட்சி இனிமேல் 5 வருஷம் இல்லை 50 வருஷமும் டிவிக்கு தான் ஜெயிக்கும். டிவிக்கு தான் இனிமேல் ஆட்சி. எங்களுக்கு விஜய் அண்ணா வந்துட்டாரு. இனிமேல் எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். நடுத்தர மக்களை நல்லா பார்ப்பாரு. பெண்களுக்கு முக்கியமாக பாதுகாப்பு கொடுப்பாரு. ஏழை மாணவர்கள் நல்லா படிக்க வைப்பார். எங்களுடைய தொகுதியும் நல்லா மேம்படும். இந்த தொகுதியில் எம்எல்ஏ ஆன ஈசிஆர் அண்ணன் சரவணன் அவருக்கு எங்களுக்கு ரொம்ப நல்ல பழக்கம். அவர் நல்லா ஜெயிச்சு எங்களுக்கு இன்னும் நல்லது எல்லாம் செய்வார், செஞ்சு காட்டணும். அதனால இனிமேல் டிவிக்கே தான். 5 இடம் 10 இடம் தான் கேட்பாங்கன்ற ஒரு கருத்து தாண்டி போயிட்டு இருக்காரு. இந்த வெற்றி எந்த அளவுக்கு சந்தோஷம்? ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த வெற்றி இது மெடிக்கல் மிராக்கல். அதாவது இந்தியாவில் இது வரைக்கும் யாரும் எந்த ஸ்டேட்லையும் ஜெயிச்சது கிடையாது. அதை எங்கள் அண்ணன் புரட்சி பண்ணிட்டாரு. கண்டிப்பா கடந்த 2.5 வருஷம் ஆட்சியில் தொடங்கி இது வரைக்கும் எந்த கட்சியும் ஆட்சி பிடிச்சது கிடையாது. எங்கள் அண்ணன் பண்ணிட்டாரு. இன்னும் ஒரு 5-6 தொகுதி தான் தனி மெஜாரிட்டியோட ஆரம்பிப்பார். 120 தொகுதி கண்டிப்பாக ஜெயிச்சு தனி மெஜாரிட்டியோட எங்கள் விஜய் அண்ணன் ஆட்சி அமைப்பார். எல்லாருக்கும் இனிமேல் டிவி காட்சி தமிழக மக்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் விடிவு காலம் பிறந்துச்சு. நல்லா இருப்போம், எல்லாருமே நல்லா இருப்போம். அண்ணன் சொன்ன மாதிரி எல்லாரும் நல்லா இருப்போம். ஓகே, தேங்க்யூ. ஒரே ஒரு நிமிஷம். ஆமா சார், காலையில இருந்து தாவேக்கா தான் சார் முன்னிலை. இது எதிர்பார்த்த வெற்றி தான் சார். வந்துங்க ஒரு நிமிஷம். இது எதிர்பார்த்த வெற்றி தாங்க. எல்லா எக்ஸிட் போலும் வந்து டிவிக்கா வராதுன்னு சொன்னாங்க வந்துங்க. அவங்க வந்து 20-25 தான் வருவாங்க வந்துங்க. பட் எங்களுக்கு தெரியும் நாங்க தான் ஃபுல் மெஜாரிட்டியோடு வரப்போறோம். லாஸ்ட் மீட்டிங்லயும் அண்ணன் சொல்லும் போது சொன்னாருங்க, மக்கள் வந்து மே 4ஆம் தேதி தீர்ப்பு சொல்லுவாங்க, நல்ல தீர்ப்பா இருக்கும். நம்ம வந்து மிகப்பெரிய வெற்றி அது அடைய போறோம் சொல்லியிருக்காங்க வந்துங்க. இப்ப கூடிய சீக்கிரத்துல மிகப்பெரிய வெற்றி வரப்போகுதுங்க நம்மளுக்கு வந்துங்க. அண்ணன் வந்து கூடிய சீக்கிரத்துல முதலமைச்சரா வந்து பதவி ஏற்பார் வந்துங்க வரும் நாட்களில். அந்த மாற்றம் இல்லாத தமிழ்
அதான் இப்போ வந்து முக்கியமான தொகுதிகளா இருக்கிறது வந்து கொளத்தூர் தொகுதியும் சேப்பாக்கம் தொகுதி அங்கேயுமே தாவேக்கா தான் முன்னிலையில இருக்காங்க. ஸோ முதல்வரும் துணை முதல்வரும் இந்த தொகுதி இருக்கு. ஸோ இதே சார் அந்த தொகுதி மட்டும் இல்லை சார், தமிழ்நாடு இருக்க 234 தொகுதியிலையும் வந்து தாவேக்கா தான் முன்னிலையில் இருக்காங்க வந்துங்க. ஒரு சில இடத்துல இந்த கவுண்டிங் டிலேஸ் ஆகும் இல்லைங்க, அதனால இருந்து இன்னும் ஒரு 2 to 3 ஹவர்ஸில் வந்துங்க நம்மளுக்கான ஃபுல் மெஜாரிட்டி வந்துட போது வந்துங்க. டிவிக்கே தான் வந்துங்க ஃபுல் மெஜாரிட்டி வரப்போறாரு. அண்ணன் தான் வந்து முதலமைச்சராக பதவி வைக்க போறாரு. அண்ணனுக்கு வந்து வாழ்த்துக்கள் அண்ணா வந்துங்க. கூட்டம் வந்து ஓட்டா மாறாதுன்ற இது விஷயம் வந்து அவர் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க இன்னைக்கு? சார் அதுக்கான ரிசல்ட் இன்னைக்கு வந்துருச்சு சார். கூட்டம் ஓட்டமும் இல்லை சார், கூட்டம் குடிங்க அது அன்பால சேர்ந்த கூட்டம் சார் வந்துங்க, பணத்தால சேர்ந்த கூட்டம் இல்லைங்க, அன்பால சேர்ந்த கூட்டம். அவங்க அன்பால தான் வந்துங்க நம்ம இன்னைக்கு ஓட்டு போட்டிருக்காங்க வந்துங்க, வின் பண்ணிருக்கோம். இது வரைக்கும் அண்ணன் கட்சி ஆரம்பிச்சு இது வரைக்கும் எந்த பிரஸுக்கும் யாருக்கும் இது வரைக்கும் ஒரு பேட்டி கொடுத்தது இல்லை. இப்ப சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அவர் வந்து எதனா ஒரு பேட்டி கொடுப்பாரா இல்ல சட்டசபையெல்லாம் போய் எப்படி பேசுவார்னு நினைக்கிறீங்க நீங்க? ஆனா அவர் வந்து பிறப்பால் தலைவர். அவர் வந்துங்க ஒருத்தர் வந்து நம்ம இது செய்ய போறோம் அது செய்ய போறோம் பேட்டி கொடுங்க, அவரை வந்து நம்ம செயலில் காமிக்கணும்னு இருக்காருங்க. அவருக்கு நம்ம பொறுப்பு அண்ணனுக்கு வந்துருக்கு வந்து மிக சரிய மக்கள் எதிர்பார்த்த மிகப்பெரிய தமிழ்நாடு வந்து கூடிய சீரில் மாறப்போகுது. வரும் 5 ஆண்டுகளை வந்து தமிழ்நாடு வந்து இந்தியாவிலே வந்து முதல் மாநிலமாக வந்து இருக்க போகுது வந்து. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.